சரி, அப்ப நீ எப்படி ஏற்பாடு பண்ணுவ? உன் பெரிய மாமாவும் இதத்தான் சொன்னாரு. நீ அத்தைக்கு வாக்கு கொடுத்துட்ட, ஆனா நீ எப்படி பண்ணுவ? நிஜமாவே தெரியலக்கா நான் என்ன பண்ணுவேன்னு. என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்ததோ அதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். சுமார் 1500 ரூபாய் இருக்கு. அக்கா, அத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அத்தை 5000 கொடுத்தாங்க. 1500 சேர்த்து 6500 ஆச்சு. இந்த 6000த்துல உன்னால வெறும் பூஜை ஜாமான் மட்டும்தான் வாங்க முடியும். பூஜை ஜாமான் கூடவே பழம், பூ, அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாட்டு ஏற்பாடு எப்படி நடக்கும்? ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, நீங்க ஒருத்தர் தான் எங்களோட மானத்தை காப்பாற்ற முடியும். நாங்க எல்லாரும் உங்க அப்பாவி பக்தர்கள் தான். நாங்க வேண்டது உங்களுக்கு பூஜை நடக்கணும்னு தான். நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய். அக்கா, அது நேத்து உங்க ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தமும் சண்டையும் கேட்டுட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உன் பொல்ட்டு அண்ணா இருக்காரே, ஒரு கழுத புலி மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஏய் பாரோ, தன் புருஷனை கழுத புலின்னு சொல்லுவாங்களா? நான் உண்மையத்தான் சொல்றேன்க்கா. எப்ப பார்த்தாலும் கழுத புலி மாதிரி கத்திட்டே தான் இருக்காரு. நேத்து என்ன திட்டி தீத்து என்ன சொன்னாரு தெரியுமா? எந்த பொண்ணு என்ன அடிக்கடி அவமானப்படுத்துறாளோ, அதாவது நீ, அவகிட்ட நான் இனிமே எப்பவுமே பேசக்கூடாதாம். அது எப்படி முடியும்? நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டேன் பாருங்க, நாங்க ஒரே வீட்டுல இருக்கும்போது பேசித்தான் ஆகணும்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நீ மட்டும் அவகிட்ட பேசினா அவளதான் என் தலையை உடைச்சிடுவேன்னு சொன்னாரு. ஆமா, இப்போ நான் தலையை உடைச்சுக்குவா? நானும் சொல்லிட்டேன், சரி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, என்ன இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போங்க, ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு போய் இருக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? ஐயோ அக்கா, உங்க கொழுந்தனார பத்தி தெரியாதா? பணத்தை விட அதிகமா அவர் வேற எதையாவது நேசிப்பாரா என்ன? வாடகை வீட்டுக்கு பணம் கொடுக்க அவரால முடியாது, அவருக்காரா மறுத்துட்டாரு. இதுதான் எங்க வீடு, இந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு, அதனால இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவகிட்ட பேசக்கூடாதுன்னு போகும்போது என்ன எச்சரிச்சுட்டு போனாரு. அதனால அக்கா, என் கூட பேசி உங்களோட கஷ்டத்தை அதிகமாக்கிக்காதீங்க. அவர் உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது? ஆனா அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவாரு? அடிப்பாரா? கை நீட்டுவாரா? இத பார்த்துதானே எல்லாம் பயப்படுறீங்க. நான் தான் நிறைய அடி வாங்கித்தேனே. அப்புறம் திட்டுறாரு, கத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. அதனால பரவாயில்ல, இப்பெல்லாம் இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு எனக்கு பயம் இல்லை. அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட பேசாம இருப்பேனா? அது நடக்கவே நடக்காது. ஆனா ஒண்ணு, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் பேச மாட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். நான் அவன்கிட்ட எப்பவும் பேசிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அக்கா, நான் எப்ப சொன்ன உங்ககிட்ட பேச மாட்டேன்னு? இப்பதான் சொன்னேன். உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன், வேற எதுக்கு? இந்த விஷயத்த நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். இது வரைக்கும் பார்த்துக்கிட்ட மாதிரி இனியும் பார்த்துப்பேன். தாக்கூர் அண்ணே, நீ தயாரா? ஆமா, யார் யாரையெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லுங்க. இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுவோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும், மத்தவங்க எல்லாம் அவங்க பிறந்த வீட்டாளுங்களை கூப்பிட்ட போறாங்க. இப்ப எனக்கு தான் பிறந்த வீடுன்னு ஒண்ணும் இல்லையே, நான் என் பிறந்த வீட்டுல தான் இருக்கேன். ஆனா அண்ணி ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என் பக்கம் தானே இருக்கீங்க? கண்டிப்பா டாக்கூர், நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். இப்ப வேற யார்கிட்ட போக முடியும் என்னால? இவ்வளவு நாளா யார மதிச்சு நடந்தனோ அவங்க ஒரு அந்நிய பொண்ணுட்ட மொத்த குடும்ப பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க. நம்ம மருமகளுக்கு தப்பான எண்ணம் தான் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்கார முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நான் டுக்குன் கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டி வேலைக்கு போறப்ப அவ பொண்டாட்டியையும் கூடவே கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா அண்ணி? யாராவது மருமகளை தன் மகன் கூட தனியா அனுப்புவாங்களா? அப்புறம் உங்க மக உங்க பேச்ச கேட்பானா? அவ உங்ககிட்ட திரும்பி கூட வரமாட்டான். நான் சொல்றது புரியுதா? என் மகனை பார்த்திருக்கீங்கல்ல, அவ தன் பொண்டாட்டிய எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கான்னு. அவ பொண்டாட்டிய தன் காலுக்கு அடியிலையும் என்ன தன் கண்ணு முன்னாடியும் வச்சிருக்கா பாருங்க அண்ணி. நான் என் மக அப்புறம் மருமக மேல இப்படித்தான் எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். நீங்க சொல்றது சரிதான் டாக்கூர்.
நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன். ஒருவேளை என் மருமகளும் டுக்குனும் அங்க போயிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் ஜாலியா இருப்பாங்க. ஆமா, டுக்குன் பத்தி உங்களுக்கு தான் தெரியுமே, அவ தாராள பிரபுன்னு நினைச்சு பணத்தை இறைக்கதா தெரியும். என் மருமக ஒண்ணு சளைச்சவில்ல. இவங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்கன்னா பெத்தவங்கள சுத்தமா மறந்துடுவாங்க. அண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. சரி வாங்க போலாம். போலாமா? சரி டாக்கூர் போலாம். என்னது, பூஜைக்காக மொத்த ஏரியாவையுமேவா கூப்பிட போறோம்? ஹாஹா, கண்டிப்பா. அண்ணி இப்ப தூங்கிட்டே இருப்பாங்க. நாம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம அண்ணி தான் சொன்னாங்கல்ல, ஏரியால இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் 1-2 பேரை கூப்பிட்டா போதும்னு. ஆனா நாம இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிடுவோம். அப்புறம் பாக்குறேன் அந்த ராட்சசி எப்படி சாப்பாட்டுக்கு பிரசாதத்துக்கும் ஏற்பாடு பண்றான்னு பாக்குறேன். ரொம்ப தான் தைரியம் காட்டினா இல்ல. அட, அவன் இங்க வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நம்ம தலைமையில ஏறி ஆடுறா. இந்த பொண்ணை நான் வீட்டை விட்டு துரத்தலன்னா அப்புறம் என் பேரு பூர்ணிமா இல்ல. அக்கா, இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு 10,000 ரூபாய் இருந்தா பூஜை நல்லா நடக்குமா? இப்போ நம்ம கிட்ட 6,500 இருக்கு. அதுல பூஜை ஜாமான் மட்டும்தான் வரும். அப்புறம் பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. டேய் பாரு, மொத்தமா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு நிமிஷம், 1 2 அக்கா, என் பிறந்த வீட்டு ஆட்களை கணக்குல எடுத்துக்காதீங்க. அவங்கள கூப்பிட்டாலும் வருவாங்கன்னு எனக்கு தோணல. வந்தா அம்மா மட்டும்தான் வருவாங்க. என்னோட பெரியப்பா கண்டிப்பா வரமாட்டாரு. அதனால நீங்க வீட்டு ஆட்களை மட்டும் கணக்கு பண்ணுங்க. மத்தவங்க எல்லாரையும் சேர்த்து கணக்கு போட்டு பாருங்க எத்தனை பேர் வராங்கன்னு. ஐயோ அம்மா, அத்த பக்கத்து வீட்டு பொண்ணுங்களையும் மருமகளையும் கூப்பிட சொன்னத நான் மறந்தே போயிட்டேன். ஆமா அக்கா, அவங்க எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது பக்கத்துல ஒரு 8-10 வீடு இருக்கு. எல்லா வீட்ல இருந்தும் 1-2 பேர் வந்தாலும் குறைஞ்சது ஒரு 20 பேர் வந்துருவாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கன்னு ஒரு 40-45 பேர் ஆயிடுவாங்க. அதாவது அக்கா, ஒரு 50 பேர் வருவாங்கன்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 50 பேருக்கு 10,000 ரூபாயில எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுமா? ஆனா ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த ஏரியாவுல பண்ணா பயமா இருக்கு. என்ன? ஆமா அக்கா, சொல்லுங்க. ஐயோ இல்ல ஒண்ணும் இல்ல. ஒருவேளை எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க அந்த அடக சித்திய பத்தி தானே சொல்றீங்க? அடகு சித்தியா? இந்த அடக சித்தி யாரு? நம்ம ஏரியாவுல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நகைய அடகு வச்சு பணம் தருவாங்க. நாம அவங்க கிட்ட போக முடியாது. நம்ம ஏரியா ஆளுங்க தானே, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கா, அவங்க எங்க இருக்காங்க? ஓகே டாக்கூர், வாங்க கிளம்பலாம். போலாம். ஆனா டாக்கூர், இன்னொரு விஷயம், பிரசாதம் மதியமா இல்ல ராத்திரியா? அத பத்தி எதுவும் சொல்லலையே. எப்ப வர சொல்லி கூப்பிடணும்? ஒரு வேலை பண்ணலாம் அண்ணி, எல்லாரையும் மதியமே வர சொல்லிடலாம். பாருங்க, அப்புறம் அவங்க எல்லாரும் பிரச்சனையில கஷ்டப்படுவாங்க. பிரசாதம் எப்போன்னு யாருக்கும் சொல்லலையே. தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி கூப்பிட்டு இருப்போம். நமக்கே தெரியாதப்போ நாம என்ன பண்ண முடியும்? ஆனா டாக்கூர், அக்கா மட்டும் இவ்ளோ பேரை யாரு அனுமதியோட கூப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அனுமதியா? என்ன அனுமதி? நானும் இந்த வீட்டு பொண்ணுதா, எனக்கு உரிமை இருக்குல்ல. நானே யாரையும் கூப்பிடக்கூடாதா என்ன? எல்லாத்தையும் அண்ணிதான் முடிவு பண்ணுவாங்களா? இவ்வளோ நாளா நான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அவங்களே இப்ப நமக்கு எதிரா திரும்புனாங்கன்னா நம்ம பதில் சொல்ல மாட்டோமா? இது நம்ம இஷ்டம். அதனாலதான் கூப்பிடுறோம். அண்ணிய நேர்ல வந்து எல்லாரையும் கூப்பிட சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? அண்ணி இந்த வீட்டு மருமக, அவங்களே நேர்ல போய் எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. நான் இருக்கேன்ல இவங்க எல்லாருக்காகவும். நாளைக்கு பாரு இவங்களை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. எல்லாருக்கும் ஒரு பாடம் கிடைக்கும், சரியான பாடம் கிடைக்கும். எல்லாரும் பசியோட திரும்பி போகும்போது அப்ப பாரு எவ்வளோ வேடிக்கையா இருக்கும்னு.
அந்த பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுறத பார்க்கும்போது அவ எப்படி பூஜை ஒழுங்கா நடத்துறான்னு நானும் பார்க்கறேன். நீங்க சொல்றது சரிதான் டாக்கூர். நம்பர் 1 ராட்சசி அந்த பொண்ணு. என்னோட பரம்பரை மாதிரி இருந்தா பொண்ணும் அப்படித்தானே இருப்பா. நானும் பூர்ணிமாதா. என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதில்லை.